Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல நாம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறீங்க அப்படினா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், உள்ள எந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அடுக்கி வைக்கலாம், and then எப்படி எல்லாம் மெயின்டனன்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய காமனான ப்ராடக்ட்னே சொல்லலாம். அது ஷோரூம்ல இருந்தோ ஒரு ஆன்லைன்ல இருந்தோ பர்ச்சேஸ் பண்ற பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வச்சு தான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. சோ கொண்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம்னு தான் சொல்லுவோம். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் அப்போ அந்த கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள ஓரளவுக்கு சாகிங் ஆயிருக்கும், அதெல்லாம் செட் ஆகிறது கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். அதனால கொண்டு வந்து வச்ச உடனே அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிளக்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம்னு தான் சொல்லுவோம். கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கம்ப்ரஸரோட லைஃபும் ஜாஸ்தியா வரும். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிச்சு வரும்போது ஏன்னா ஏதாவது டேமேஜ் ஆகி அந்த கேஸ் லீக்கேஜ் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஆன் பண்ண உடனே உள்ள ஃபுல்லா கூலிங் ஆயிடும். கூலிங் ஆனதுக்கு உடனே நீங்க காய்கறி அந்த மாதிரி ஏதாவது நீங்க உள்ள வச்சுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா உள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு டைரக்டா காய்கறி மேலப்படும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த காய்கறியோ இல்ல ஒரு மாவு வைக்கிறீங்கன்னா அது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஆன் பண்ண உடனே ஒரு லெமனை கட் பண்ணி உள்ள வச்சீங்க அப்படின்னா அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அந்த பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜை கொண்டு வந்த உடனே நீங்க ஆன் பண்ண வேண்டியது இருக்காது. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு 4 hours 5 hours வெயிட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் தென் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடிய பொருட்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நீங்க ஒரு பொருள் வச்சாலும் சரி, இப்போ ஒரு காய்கறியா இருக்கட்டும், ஒரு முட்டையா இருக்கட்டும், இல்ல ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலையா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் நீங்க உள்ள வைக்கிறதா இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேஃப்டியா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளேயோ இல்ல ஒரு பாலித்தீன் பேக்குள்ளேயே வச்சுட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட்லாம் வந்துட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பரவாம இருக்கும். அப்படி பாக்குறப்போ கம்ப்ரஸரோட லைஃப் உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலிங் ரிட்டன்ஷனும் ஜாஸ்தியாவே இருக்கும். அந்த பாக்ஸ்லயோ இல்ல ஒரு அந்த பாலித்தீன் கவர்லயோ பாத்தீங்கன்னா கூலிங் ரிட்டன்ஷன் அதிகமாவே இருக்கும். அதனால பொருட்களோட லைஃப் டைம் இன்னும் ஜாஸ்தியாவே கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து ஃபுல்லா ஐஸ் கட்டி வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்துட்டு ஒரு சில டைம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம்னு சொல்லலாம். ஏன்னா கம்ப்ரஸர் வந்து ஓரளவுக்கு நார்மலா ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே ரொம்ப ஹையோ இல்ல லோவோ வைக்கும் போது பாத்தீங்கன்னா லைஃப் டைம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பவர் கன்சப்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியாவே எடுத்துங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓரளவுக்கு நார்மலா ஒரு 37 இருந்து 40 டிகிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரஸரோட லைஃப் டைமும் ஜாஸ்தியா வரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க ஃபிட் பண்ணும்போது அதாவது நார்மலா இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லெக் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டும், பேக் சைடுல எப்பயுமே கீழே தான் இருக்கும். சோ ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா அந்த லெக் ஃபிட் பண்றப்போ ஓரளவுக்கு நார்மலா லெவலா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த அப் அண்ட் டவுன் இல்லாம லெவலா இருந்துச்சுன்னா கம்ப்ரஸர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட் லெவல்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வர மாடல்ஸ் எல்லாத்துலயுமே இன்பில்டாவே ஸ்டெபிலைசர் இருக்கு. எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா தேவை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளக்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சிங்கிள் டோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஓப்பன் டைப் காயிலும் இருக்கு, அதே மாதிரி க்ளோஸ்டு டைப் காயிலும் இருக்கு. ஸோ அந்த பேக் சைட்ல இருக்கக்கூடிய அந்த காயில் வந்து எப்பயுமே கிளீனா வச்சுக்க வேண்டியது ஒரு கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா அது ஏதாவது துருப்பிடிச்சிருச்சு இல்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் அந்த மாதிரி வர்றதுக்கான இஷ்யூ இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓரளவுக்கு கிளீன் பேக் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். இப்போ வந்துட்டு டபுள் டோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் எடுத்தோம்னாலும் ஓரளவுக்கு எல்லாமே மோல்டிங் டைப்ல கொடுத்துறாங்க. ஸோ துணி வச்சு கிளீன் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். அதே சிங்கிள் டோர்ல போயிட்டீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்துட்டு மோல்டிங் டைப்ல கொடுத்துருப்பாங்க. அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்பன் டைப் காயில் தான் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ரஸர் போர்ஷன் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஹீட் ஆகிற போர்ஷன், ரொம்ப ஹீட் ஆகக்கூடிய போர்ஷன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த கண்டென்சர் லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 months ஒன்ஸ்னாவது அதை கிளீன் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்டாவே இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா ஃபுல்லா அடைச்சிருக்கும். ஸோ அதை கிளீன் பண்ணி யூஸ் பண்றப்போ மெஷினோட லைஃபும் ஜாஸ்தியா வரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 months 7 months யூஸ் பண்றாங்கன்னா ஃப்ரிட்ஜை துடைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா துடைச்சு வச்சோம் அப்படின்னா இன்னும் பெஸ்டாவே இருக்கும் கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சிக்காக. ஸோ சிங்கிள் டோர்ல பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, டபுள் டோர்ல பாத்தீங்கன்னாலும் சரி, சைட் பை சைடு எந்த ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, செல்ஃப் எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்க வேண்டியது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதை கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா கம்ப்ரஸரை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் எல்லாமே வெளியில போயிடும் ஃபுல்லா. அதுக்கப்புறம் நீங்க அந்த செல்ஃபா இருக்கட்டும், அந்த ஃப்ரீசருக்குள்ள இருக்கக்கூடிய டோரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே சாஃப்டான கிளாத் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
சில்னஸோட இருக்கப்ப தண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கிளீன் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்னஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சிங்கிள் டோரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீசர் ஃபுல்லாக ஐஸ் மலை மாதிரி குவி நம்ம என்ன டெம்பரேச்சர் உள்ள வச்சிருந்தோம்னாலும் சரி. அதே மாதிரி டபுள் டோர் சைட் பை சைடு அந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா அந்த ஃபுல்லா ஐஸ் குவியறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அது வந்து ஃபேன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் தனியா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து அந்த சில்னஸ் வெளியில தெளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏசி மாதிரி செக்மெண்ட்ல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சிங்கிள் டோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீசர் ஃபுல்லாவே ஐஸ் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா அது டோரை சடனா நம்ம ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏதாவது கத்தியோ இந்த மாதிரியான ஷார்ப்பான பொருளை வச்சு நம்ம ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா உள்ள வந்து கேஸ் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாவே டீஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மல் அந்த கூலிங் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுல வந்து சென்டர்ல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு செகண்ட் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பேக் சைடு ஒரு ட்ரைனேஜ் வால் மாதிரி இருக்கும். அது வழியா போயிட்டு பேக் சைட்ல கம்ப்ரஸருக்கு மேல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஸ்டோரேஜ் ஆயிக்கும். அண்ட் தென் அது ஹீட்ல பாத்தீங்கன்னா எவாபரேஷன் ஆயிரும் அந்த மாதிரியான கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எவாபரேஷன் ஆகுதோ இல்லையோ நம்ம அதையும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ கிளீன் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எதுவும் வராம இருக்கும். அந்த மாதிரி கொசு எதுவும் வருது அப்படின்னாலுமே வராம இருக்கும். அதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்டாவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா கேஸ் கட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலிங் ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு மெயினான ஒரு இதே பாத்தீங்கன்னா கேஸ் கட்டுன்னு சொல்லலாம். என்ன ரீசன்னா ஃபுல்லா நீங்க சடனா டோர் ஓபன் பண்றீங்க, அதை நீங்க க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு இறுக்கமா பிடிக்கிறது பாத்தீங்கன்னா கேஸ் கட்டு தான். ஸோ அந்த கேஸ் கட்டை வந்து நீங்க ஒரு 2 to 3 weeks ஒன்ஸ்னாவது நீங்க அதை கிளீன் பண்றது பெஸ்டா இருக்கும். அதே ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே நீங்க அதை ஒரு சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு அது எனக்கு புதுசா கேஸ் கட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாரண்டி கவர் ஆகாது. நார்மலா கம்பல்சரி 10 years வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவரால் ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 years வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த வாரண்டி அப்படிங்கறத கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ் கட்டை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு பெஸ்டாவே இருக்கும். சப்போஸ் வெளியில போற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வரதுக்கு ஒரு 1 week ஆகும் 10 days ஆகும் அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆஃப் பண்ணி வச்சுட்டே போலாம். என்ன ரீசன்னா நீங்க ஆன் பண்ணியே வச்சிருந்தாலுமே உள்ள ஏதாவது திங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த கூலிங் ரிட்டென்ஷன் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கும். அதே மாதிரி கன்சப்ஷனும் ரொம்ப ஜாஸ்தியாவே எடுத்திருக்கும், எனர்ஜி கன்சப்ஷனும். ஏதாவது அந்த பிளக்சுவேஷன் ப்ராப்ளம்னால ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலுமே ஆஃப் பண்றதுங்கிறது வந்துட்டு ஒரு சாத்தியம் இல்லாத விஷயமா தான் இருக்கும். ஸோ வெளியில போறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில வச்சுட்டு ஃபுல்லா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு கூட போகலாம். டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு நம்ம தாராளமா போயிட்டு வந்துட்டு திரும்பி உள்ள திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அடிக்கடி ஓபன் பண்ணுவாங்க. சமைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காய்கறி எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டி ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஓபன் பண்ணாம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்காங்க. இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு தேவை, ஸோ நான் வெளியில எடுத்து வச்சுட்டு அது ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா எல்லா தேவையான பொருளை எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. அடிக்கடி நீங்க ஓபன் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோரா இருந்தாலும் சரி டபுள் டோரா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே இந்த கூலிங் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ கூலிங் லாஸ் ஆகிறப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் உள்ள கூலிங் ஆகிறது கம்ப்ரஸர் ஹெவியா ரன் ஆகும். அப்படி திரும்பி ஆன் ஆகிறப்ப ஒரு 10 தாட்டி ஓபன் பண்ணீங்கன்னா வைங்களேன் திருப்பி அதை கூலிங் மெயின்டைன் ஆகிறதுக்காக கம்ப்ரஸர் ஹெவியா ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாவே எடுத்துக்கும். ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கவர் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு எல்லாம் கவர் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால ஃப்ரிட்ஜுக்கு நான் கவர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மேல பாத்தீங்கன்னா டஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிச்சயம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு கவர் போட்டுக்கலாம். அது பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த டாப் போர்ஷனுக்கு மட்டும் நீங்க போட்டுக்கலாம். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் ஆகிற போர்ஷன். ஸோ அதுலயே நீங்க கவர் வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த ஹீட்டான ஏர் எல்லாமே வெளியில போறதுக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாமே ஓப்பன் டைப்பா தான் இருக்கும். சைட்லயும் சரி பேக் சைட்லயும் சரி ஓப்பன் டைப்ல தான் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவுத்தோட செவரா நீங்க ஒட்டி வைக்காம ஒரு அடி அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல வச்சீங்க அப்படின்னாலும் அந்த ஹீட்டான ஏர் எல்லாமே வெளியில போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேல வந்து அந்த மெழுகுதிரியோ அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராடக்டையுமே நீங்க வச்சு கொளுத்தி வைக்க வேணாம். ஏன்னா மெழுகுதிரியெல்லாம் பாத்தீங்கன்னா அடியில உருகி போச்சுன்னா ஃப்ரிட்ஜில் தான் போய் டைரக்டாவே அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு டைமும் பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெபிளைசர் ஸ்டாண்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் தேவைப்படாது, வேணும்னா வச்சுக்கலாம் தான் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 180 172 அந்த 190 லிட்டர்ல இருந்து ஒரு 310 அந்த ரேஞ்ச் லிட்டர் கெபாசிட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 வாட் ஸ்டெபிளைசர் போட்டுக்கலாம். அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா 1000 வாட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், 1 kV ஸ்டெபிளைசர் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு தனியா இருக்கும், எல்இடி டிவிக்கு தனியா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்மெண்ட் ஸ்டெபிளைசர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒரு 220 லிட்டர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அது வரைக்கும் தாராளமா ஒரு நார்மல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போறப்ப பாத்தீங்கன்னா டீலக்ஸ் டைப் ஸ்டாண்ட் அந்த மாதிரி மார்க்கெட்ல அவைலபிள் கிடைக்கும், கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்டாவே இருக்கும்.
ஸோ புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டெபிளைசர் இது வைக்கணுமா வேணாமா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி திங்ஸ் எல்லாமே அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா சீசன் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வெளியில போகாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மாஸ்க் போடுங்க அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ.